குணசேகரன் வீட்டுக்குள் வந்த பிறகு, நாம் இந்த வீட்டில் இருந்தால் சரிவராது என்று முடிவெடுத்த 4 பெண்களும் வீட்டை விட்டு கிளம்பி விடுகிறார்கள். ஆனால் எங்கே போவது என்று தெரியாமல் தற்போதைக்கு ஹோட்டலில் தங்கிவிடுகிறார்கள். ஆனால் அங்கேயும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். எதையும் எதிர்கொள்ள வேண்டும் என்பதற்காக அதற்கு ஏற்ற மாதிரிதான் ஹோட்டல் டாக் தற்போது ஆரம்பிக்கப் போகிறது. அடுத்ததாக ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து அதில் 4 பெண்களும் தங்கி அவர்களுக்கு ஏற்ற வேலையை செய்து ஜெயித்து முன்னேறப் போகிறார்கள். இதற்கிடையில் சக்தி நம் பக்கத்தில் வந்துவிட்டான். இவனை மறுபடியும் ஜனனி பக்கம் அனுப்பக்கூடாது என்று யோசித்த குணசேகரன், திருடன் கையிலே சாவி கொடுத்தால் சரியா இருக்கும் என்று முடிவு பண்ணிவிட்டார். அந்த வகையில் தர்சன் மற்றும் அன்புக்கரசியின் கல்யாணத்தை பிடிக்காமல் இருக்கும் சக்திக்கு அந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கும் பொறுப்பை கொடுத்து விட்டார். சக்தியும் இதுவரை சொன்ன விஷயம் என்னவென்றால், மனசில் பட்ட விஷயங்கள் என்னால் செய்ய முடியும். இத்தனை நாளாக ஒரு கட்டுப்பாட்டுக்குள் இருந்தேன், அப்படி இருக்க மாட்டேன் என்று சொல்லி நான் 4 பெண்களிடமும் சண்டை போட்டு குணசேகரன் பக்கம் சாய்ந்தார். ஆனால் குணசேகரன் பக்கம் வந்த பிறகும் அதே நிலைமைதான் சக்திக்கு ஏற்படுகிறது என்று சொல்வதற்கேற்ப பிடிக்காத விஷயத்தை செய்யும்படி வற்புறுத்தியதால் தர்சன் கல்யாண ஏற்பாடுகளை பண்ணுவதற்கு தயாராகிவிட்டார். அந்த வகையில் அறிவுக்கரசி ஏற்பாடு பண்ணும் கல்யாண வேலைகளை செய்வதற்கான மேனேஜரை சந்திக்கும் வகையில் சக்தி பார்க்கும் நபர்தான் குந்தவை. இந்த குந்தவை ஏற்கனவே முதல் பாகத்தில் சக்தியை கல்யாணம் பண்ண சிங்கப்பூரிலிருந்து வந்தவர். தற்போது மறுபடியும் குந்தவை வந்தால் ஜனனிக்கு ஆப்பு வைக்கும் விதமாக கதை இருக்கப் போகிறது. சக்தி ஜனனிக்கு ஒரு நல்ல கணவராக இருந்தார். ஜனனி சக்திக்கு சிறந்த மனைவியாக இருக்க தவறிவிட்டார். பக்கத்தில் இருக்கும் பொழுது அருமை தெரியாமல் சக்தியை ஒரு டம்மியாகவும் வேலைக்காரன் போல் அலட்சியப்படுத்தியதால் மனதளவில் சக்தி நொறுங்கி போய்விடுகிறார். இந்த வகையில் சக்திக்கு ஆறுதலாகவும் சக்தி மனநிலைக்கு ஏற்ற மாதிரி குந்தவை இருக்கப் போகிறார். ஏற்கனவே குணசேகரன், கதிர் மற்றும் ஞானம் இவர்களுக்கிடையே திமிரு ஆணாதிக்கம் மூலம் பெண்கள் பாதிக்கப்பட்ட நிலையில் இவர்களை கணவராக ஏற்றுக்கொள்ள விருப்பமில்லை. சக்தி மட்டும் கொஞ்சம் உருப்படியாக இருந்த நிலையில் அவருடைய கேரக்டரும் டேமேஜ் பண்ணும் வகையில் அமையப் போகிறது. அந்த வகையில் 4 பெண்களும் கணவர்கள் இல்லாமலேயே சாதித்து காட்டி வாழ்க்கையை வாழப் போகிறார்கள் என்பதுதான் கதையாக இருக்கப் போகிறது.